விதைகளை யார் ஒருவன் வேறு பிரிக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு விதைக்கிறதற்கு தேவன் விதைகளை அளிக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை பெருக செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதன் அடிப்படையில் நீங்க ஒரு காரியத்தை நன்றாய் கவனிக்கணும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்க கவனிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற அவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. இந்த வார்த்தையை நீங்க கோடு போட்டு வைக்கணும். நல்ல கவனிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுப்பாராம், நீங்க புசிக்கிறதுக்கு தாராளமான ஆகாரத்தையும் தருவாராம். ஒருவேளை நான் கர்த்தருக்கு கொடுத்தா நான் குறைஞ்சிருவேனா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் போது உங்க வருமானம் கூடாம இருக்கலாம், ஆனா அனாவசிய செலவுகளை தேவன் கைகளில் எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மாசம் நீங்க அநியாயமா கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுத்ததை கர்த்தர் தம் கைகளில் எடுப்பார். தேவையில்லாத வந்த செலவுகளை தேவன் தன் கைகளில் பொறுப்பெடுப்பார். ஒரு விசுவாசி எப்பயும் ஜெபிக்கணும், ஆண்டவரே வீணான அலைச்சல்களுக்கும் வீணான செலவுகளுக்கு எனக்கு விலக்கி காத்தருளுங்க. ஆமென், அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. அப்ப ஆண்டவர் ஆகாரத்தை ஒருவனுக்கு அளிக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரம் அப்படின்னா வயிறு திருப்தியாகிற அளவுக்கு, வயிறு திருப்தியாகிற அளவுக்கு. போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன், ஒரு போரடிக்கிற மாட்டுக்கே பசி உண்டாகும், அது மேல கரிசனை வைக்க முடியுமானால் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிடணும்னு கர்த்தர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, நல்ல கவனிங்க. நான் ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் பட்டினியா இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் இந்த பைபிளை எடுத்து ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் பசியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் விடுகிறதில்லை. கரைகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை சபதரித்து தருகிற தேவன். வேத வசனங்களின்படி நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவளிக்கிறார். அவைகள் விதைக்கிறதில்லை, அவைகள் அறுக்கிறதில்லை, அவைகள் களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை. ஆனாலும் அவைகளை போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷியாது இருப்பாரோ என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறபடி சாலமோ தன் மகிமையிலும் இதைகளில் ஒன்றை போல் உடுத்தினதில்லை. கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுகிறார்? இதோ காட்டில் உள்ள புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இவைகளுக்கு ஒப்பனையாய் சாலமோன் தன் மகிமையிலும் அதற்கு இணையாய் உடுத்தினதில்லை. அப்படி உடுத்துவிக்கிறவர், அப்படி நம்மை அழகு பார்க்கிறவர். இந்த காசை செலவு பண்ணா Dress வாங்க முடியாது, இந்த காசை செலவு பண்ணா சாப்பிட முடியாது, இந்த காசை செலவு பண்ணா எதிர்காலங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். என் தேவ பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் கர்த்தர் நமக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு நீதி கொடுத்திருக்கிறார். அது என்ன? விதைப்பது நம்முடைய நீதி. ஆமென். விதைக்கிறது நம்முடைய நீதி. ஒரு விசுவாசி விதைக்க, ஒரு விசுவாசி விதைக்க. சபை பழகணுங்க, சபை பழகணும். ஏசப்பாக்குனா எதையும் கொடுக்கிற இருதயம் வேணும். ஆமென், அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறேன், எங்கள் வீட்டில் பார்த்துருக்கிறேன். ரூலிகரையா வந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் டெலிஃபோன் உண்டு. இந்த இப்படி டயல் பண்ணுவோம்ல, இப்படி பேசுவோம்ல, எல்லாரும் பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா? டெலிஃபோன் உண்டு. அது கொஞ்சம் எங்கள் அப்பா அரசன் அந்த குரூப் பெரிய ஃபைரோக்ஸ், அங்கே அவங்க வந்து அவங்க தான் சீஃப் எலக்ட்ரிஷியனாக இருந்தாங்க. அப்போது ஒரு முதலாளி வந்து கொடுத்தாங்க. அந்த அந்த ஃபோன் எப்படி இருக்கும்னா அதுலேயே உள்ளேயே டயல் பேட் இருக்கும், அதில் உள்ள லைட் எரியும், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். வந்தார் உள்ளிக்கிறாம, ஃபோன் அழகாக இருக்கு, அருமையாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி தான் சொன்னார், அவ்வளோதான் சொன்னார். போகும்போது அந்த ஃபோனை காணும். என்ன அப்படின்னா எங்கள் அப்பா எடுத்து நல்லா நீட்டாக பேக் பண்ணி எல்லாம் மண்டில் பட்டு எல்லாம் ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி தூக்கி வச்சிட்டார். எங்களுக்கு நான் வருத்தம், நாங்கள் சின்ன பிள்ளைங்க, கொடுக்காங்க போனை கொடுக்காங்க போனை கொடுங்க. அவர் சொன்னார், ஊழியக்காரர் கொடுத்தா உனக்கு நிறைய தருவார். ஆமே, எங்களுக்கு அது புரியல அன்னைக்கு, எங்களுக்கு அது புரியல. ஆனால் எங்களுக்கு சங்கடம். ஒரு பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டார், அவர் அதை கொடுத்தார், அதை எப்படி பண்ணிட்டார் எப்படி பண்ணிட்டார் அப்படி நாங்கள் 2 பேரும் கடந்து முணங்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் அன்னைக்கு என் தாயின் தகப்பனார் கொடுத்ததனுடைய விளைவு நாங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எங்களை பெருக செய்தார். நாங்கள் நினைச்சோம் அது குறைவுன்னு, இல்லை, அது பெருக்கும். வேதாகமத்தை கவனிங்க. ஆகாரத்தை கொடுத்ததும் இல்லாமல் விதையை என்ன செய்வாரா? பெருக பண்ணுங்க. எப்ப நீயா விதைக்கல, உனக்கு விதையை அவர் தான் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் கஷ்டப்பட்டு வாங்கி அங்க கொடுக்கவா, கஷ்டப்பட்டு உழைச்சு உன் கையில விதையை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க கொடுக்க வேண்டும் என்கிற மனதோடு, அது நீதிங்கிற மனதோடு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்து பாருங்களேன், தேவன் விதைகளை தாராளமா பெருக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவர் என்னை அறிவார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்னை அறிவார். நான் ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ண, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா எனக்கு தேவன் தர்றதில்லை, ஆண்டவரை 20% தருவேன்னு என் ஊழிய காலத்தில் ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்னை 75% கொடுக்க வச்சிருக்கிறார். இதோட சேர்த்து நான் தசமமாகவும் கொடுப்பேன். நீங்கள் நல்லா கவனிங்க, இவைகளெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, விதைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அற்புதத்தை எங்கள் கண்கள் பார்த்துச்சு. நாங்கள் பார்த்தோம், எங்கள் ஊழியங்களில் பார்த்தோம். என் தேவ பிள்ளைகளை சமீபமாக எங்கள் சபைக்கு ஒரு இடம் வாங்கணும். ஏறக்குறைய அநேக தொகை கொடுத்து ஒரு இடம் வாங்கணும். இடம் வாங்கும்போது சபையில் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். என்ன முடிவு பண்ணோம்? மாதம் ஒரு தொகை நம்ம சேர்க்கணும், மாதம் ஒரு 1000 ரூபாய் எல்லாரும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, யார் யாரெல்லாம் விருப்பம் கை தூக்குங்க அப்படின்னா, அப்போ சபையே கை தூக்குச்சு. 1000 ரூபா தானே நாங்கள் கொடுக்குறோம். இங்கேருந்து கலைஞர்லேருந்து மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க, நாங்கள் தரோம் மாஸ்டர், நாங்கள் தரோம். அப்படி சொன்னாலும் ஒத்தாலும் தரல. அப்படியெல்லாம் கை தூக்குனாங்க. நாங்கள் தரோம், என்ன சபைக்கு தானே செய்கிறதுக்கு, என்ன நம்ம சபைக்கு இடம் வாங்குவோமா சார், பெரிய இடமா வாங்குவா சார், இப்படியெல்லாம் சொல்லி எல்லாரும் கை தூக்குனாங்க. எல்லாரும் சேர்ந்து, சார் சபை இவ்வளோ உற்சாகமாக இருக்கு, உடனே சர்ச்சுக்கு இடத்த வாங்குறோன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி காசை பரட்டி இடம் வாங்கியாச்சு. அந்த பணத்தை பூரா திரும்ப கொடுக்கணும், வட்டி இல்லாமல் தான். என்ன இப்போ அதெல்லாம் திரும்ப கொடுக்கணுன்றதுக்காக சபையில் பேசுகிறோம். நம்ம வாங்கிட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இடம் வாங்கிட்டோம், இடத்த பிரதிஷ்டை பண்ணோம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கொடுக்கணும்ல. மாதம் ஒரு 3 வருஷம் எல்லாரும் சபையாக சேர்ந்து நம்ம சேமிக்கலை, இப்போயாவது சேமிக்கிறதுக்கு அடையாளமாக அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவோம். ஆண்டவர் நமக்கு தயவாக கடன் இல்லாமல் கொடுத்துருக்காரு, திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்னால் அது நேரத்தில் கை தூக்கின கை பூரா கீழே போயிடுச்சு. அப்போது எனக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார், நீ கொடு. நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய காசுக்கு நான் எங்கே ஆண்டவரே போக, நீ கொடு அப்படின்னாரு. நீங்கள் நல்லா கவனிங்க, நான் ஆண்டவர்கிட்ட பயந்துட்டேன். இவ்வளோ தொகையை மாதம் சரியான தேதியில் கொடுக்கணும், எப்படி ஆண்டவரை கொடுக்கிறது? நீ கொடு அப்படின்னார். சரி ஆண்டவரை நான் கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த நாள்ல இருந்து தேவன் என்ன அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை தான் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஒரு பங்கு கொடுத்துட்டு இருந்த என்ன ஆண்டவர் 7 மடங்கு கொடுக்க உதவி செய்தார். இன்ன வரையிலும் ஆண்டவருடைய கிருபையினால அதுக்குண்டான சகல காரியங்களிலும் விதைக்க தேவன் விதைகளை பெருக செய்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. என்னால் இதுதான் முடியும் நினைச்ச இடத்துல என்னால் இதையும் செய்ய முடியுன்றதை தேவன் புரிய வச்சார். இந்த அளவு தான் நம்மளால முடியும் நினைச்ச அளவை விட தேவன் பல மடங்கு பெருக பண்ணினார். அப்ப கவனிங்க, விதைகளை பெருக செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பெருக்கமாய் விதைக்கும் போது என் தேவ பிள்ளைகளே, வசனத்தை நீங்க நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில், சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விஷனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நம்ம கொடுக்கும் போது கட்டாயத்தோடு அல்ல, மனவிஷனத்தோடு அல்ல, உற்சாகமாக உங்களால தேவன் உங்க இருதயத்தில் நியமனம் பண்ணுகிறத ஆண்டவருக்கு தாராளமாய் நாம் விதைப்பதற்கு மனமுகந்து வரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்றதுக்கு இவ்வளவு சங்கடப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த விதைப்புல நான் பெருக விதைக்கிறோம், என்ன நடக்கும் பிரதர்? அவன் பெருக அறுப்பான். ஆமென். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பெருக அறுப்பான். அப்போ ஒரு சபை தேவ சமூகத்தில் ஒரு பங்கு சொன்னா பல மடங்கு விதைக்க கற்றுக்கிடணும். ஒரு நாள் ஒரு ஊழியத்தில் நடந்தது சொல்றேன். எல் ஜோசப் ஐயா இருக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜீசஸ் வித் முழங்கால் யுத்தம் ஊழியங்களை நடத்துகிறாங்க. எல் ஜோசப் ஐயா இருக்கிறாங்க. அப்போது ஒரு 3 நாள் அந்த ஊழியர்களுக்கான முகாம் நடக்குது. அதில் என்னுடைய சகோதரர், ரொம்ப எங்கள் ஊழிய ஐக்கியங்களில் உள்ள அண்ணன் ஒருத்தங்க செய்திக்காக போயிருக்கிறாங்க. அப்போ கடைசி நாள் கூட்டம் வருது. கூட்டம் வரும்போது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை மிஷனரிகளை தாங்கணும், இவ்வளவு நமக்கு பண தேவை இருக்கிறது, இத்தனை லட்சம் ரூபாய் தேவை, இத்தனை லட்சம் கொடுக்குற இத்தனை பேர் எழும்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பேர் எழும்புங்கன்னு சொல்கிறாரு. அங்கே 200 பேர் எழுந்துச்சு நிற்கிறாங்க. எத்தனை பேர் எழுந்துச்சு நிற்கிறாங்க? 10 பேர் கேட்டால் எத்தனை பேர் நிற்கிறாங்க?
200 பேர். அப்போ அவர் சொல்றாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 மித்தவங்களாம் உட்காருங்க, உங்களுக்குலாம் அடுத்த வாய்ப்பு கொடுப்போம் உங்களுக்குலாம். அப்ப சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க, பாத்தியா சபை எப்படி பழக்கப்படுத்திருக்க, பாத்தியா ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க, அதனாலதான் என் சபை இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் உங்களை அளவில்லாமல் உயர்த்த வேண்டுமானால் தேவனுக்கு நீங்க அளவில்லாமல் விதைக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. நான் ஊழியத்துல பார்த்தது சொல்றேன். எங்க ஊழியத்துல ஒரு அண்ணன் ஒருத்தங்க ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை பார்த்தாங்க. ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தாங்க. ஆரம்பத்தில் சர்வர் வேலை